கேரளா மாநிலத்துல நெடுமன்காடுன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில 16 வயசான மீரான்ற பொண்ணு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மீரா 10th எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டு சம்மர் வெக்கேஷன்ல இருந்திருக்காங்க. லீவ் டைமையும் வேஸ்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக அந்த நேரத்திலயும் மீரா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல கிளாஸ்க்கு போயிட்டு இருந்திருக்காங்க. கிளாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீரா அவங்க அம்மா கூடயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மீராவுக்கு படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ், அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் நல்லபடியா அமைஞ்சிருந்தாலும் அவளோட வாழ்க்கையில இருக்க ஒரே பிரச்சனை அப்பா அம்மா. ஏன்னா மீரா பேரண்ட்ஸோட திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்ல. மீரா அப்பா பேரு ராஜேந்தர், அம்மா பேரு மஞ்சுஷா, வயசு 32. ராஜேந்தர் மஞ்சுஷா 2 பேரும் ஒன்னா இருந்த வரைக்கும் மீரா சந்தோஷமா இருந்திருக்கா. இவங்க 2 பேருக்குள்ளயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால மஞ்சுஷா ராஜேந்தரை விட்டு பிரிஞ்சு தனியா வீடு எடுத்து அவங்க பொண்ணு மீரா கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மஞ்சுஷாவுக்கு அப்பா அம்மா இருந்தாலும் அவங்க கூட போய் வாழாம ராஜேந்தர் இருக்க அதே பகுதியில தனியா வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மீராவோட படிப்புக்காகவும் மத்த செலவுகளுக்காகவும் ராஜேந்தர் மஞ்சுஷா கிட்ட பணம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. மீராவுக்குமே அவங்களோட அப்பா ராஜேந்தர் கூட சேர்ந்து வாழ்றதுதான் பிடிச்சிருந்திருக்கு. இதனாலேயே அம்மா பொண்ணு 2 பேருக்குள்ளயும் அடிக்கடி சண்டைகளும் நடந்துட்டு இருந்திருக்கு. சரியா ஜூன் 11, 2019 அன்னைக்கு காலையில மஞ்சுஷாவோட அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. போலீஸ் கிட்ட என்னோட பொண்ணு மஞ்சுஷாவும் வீட்ல இல்ல, எங்களோட பேத்தி மீராவும் வீட்ல இல்ல, கால் பண்ணி பார்த்தாலும் அவங்களோட போன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்கு, சரி வீட்டுக்கே நேரா போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா வீடும் பூட்டி இருக்கு, இதுவரைக்கும் அவங்க 2 பேரும் எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதே இல்ல, எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டையும் ஃபைல் பண்றாங்க. மேற்கொண்டு போலீஸ் மீராவோட அப்பா ராஜேந்தர் கிட்ட தான் விசாரிக்கிறாங்க. ராஜேந்தர் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நேத்து மஞ்சுஷா எனக்கு கால் பண்ணிருந்தா, அப்போ அவளுக்கும் மீராவுக்கும் ஏதோ பெரிய சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில மீரா அவகிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டதாவும், மீரா கண்டிப்பா திருப்பூர்ல இருக்க நம்மளோட ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போயிருக்கதா அதிக வாய்ப்பு இருக்கு, அதனால நானும் உடனடியா திருப்பூருக்கு கிளம்பி போய் மீராவை சமாதானப்படுத்தி ஊருக்கு கூட்டிட்டு வரதா மஞ்சுஷா சொன்னதா ராஜேந்தர் போலீஸ் கிட்டயும் சொல்றாரு. அடுத்ததா போலீஸ் ராஜேந்தர் கிட்ட இப்போ நீங்க மஞ்சுஷாக்கு கால் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. அவரும் கால் பண்றாரு. ஆனா மஞ்சுஷாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப். அடுத்ததா போலீஸ் திருப்பூர்ல இருக்க அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச வரைக்கும் மஞ்சுஷா மீரா 2 பேருமே யாரோட வீட்டுக்கும் போகலன்றது தெரிய வருது. அடுத்ததா மஞ்சுஷாவோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது போலீஸுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது. மஞ்சுஷா மீரா 2 பேரும் காணாம போய் 3 நாட்கள் ஆகுது. இந்த 3 நாட்களா மஞ்சுஷா 2-3 முறை அவங்களோட மொபைல ஆன் பண்ணிட்டு திரும்பவும் 5 நிமிஷம் கழிச்சு அவங்களோட மொபைல ஆஃப் பண்ணிருக்காங்க. அதனால போலீஸ் மஞ்சுஷாவோட போன் ஆன் ஆகியிருந்த சமயத்துல எந்த லொகேஷன்ல இருந்ததுன்னு ட்ராக் பண்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணதுல திருவனந்தபுரம்ல இருந்து கன்னியாகுமரிக்கு, கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. மஞ்சுஷாவோட கணவர் ராஜேந்தர் கிட்ட விசாரிச்ச வரைக்கும் அவங்க திருப்பூர் போனதா தான் அவர் போலீஸ் கிட்ட சொன்னாரு. ஆனா மஞ்சுஷாவோட மொபைல் லொகேஷனை ட்ராக் பண்ணதுல அவங்க கடைசியா நாகர்கோவிலுக்கு போயிருக்கிறதா தெரியுது. போலீஸுக்கு இந்த இடத்துல பெரிய சந்தேகமே ஏற்படுது. மஞ்சுஷா எதுக்காக நாகர்கோவிலுக்கு போகணும்? அதனால போலீஸ் அடுத்த கட்ட நடவடிக்கையா மஞ்சுஷாவும் மீராவும் தங்கியிருந்த அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் விசாரிக்கும் போதுதான் போலீஸுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. அந்த வீட்டுல மஞ்சுஷாவும் மீராவும் மட்டும் தங்கி இல்ல, அடிக்கடி அந்த வீட்டுக்கு ஒரு ஆண் வந்துட்டு போற தகவலையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட பேரு அனீஷ்ன்றதையும் சொல்லிருக்காங்க. இந்த தகவலை சொன்ன எல்லார்கிட்டயும் போலீஸ் இன்னொரு கேள்வியும் கேக்குறாங்க. அனீஷுக்கும் மஞ்சுஷாவுக்கும் பழக்கமா இல்ல மீராவுக்கும் அனீஷுக்கும் பழக்கமான்னு கேட்டிருக்காங்க. போலீஸ் கேட்ட இந்த கேள்விக்கு அங்க இருந்த யாருக்குமே சரியான பதில் தெரியல. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் அடிக்கடி அனீஷ் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றது மட்டும்தான். அதோட அனீஷோட வீடு மஞ்சுஷாவோட வீட்ல இருந்து 5 வீடு தள்ளிதான் இருக்குன்னு அங்க இருந்தவங்க எல்லாரும் போலீஸுக்கு தகவல் கொடுத்ததும் உடனே போலீஸ் அனீஷோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அனீஷும் அவனோட வீட்ல இல்ல. ஒரு பக்கம் மஞ்சுஷா மீரா காணும், இன்னொரு பக்கம் அனீஷும் காணும். இவங்க 3 பேருக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்னு போலீஸுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அடுத்ததான் அனீஷோட போனையும் ட்ராக் பண்றாங்க. அவ
அவனோட லொகேஷனும் நாகர்கோவில்ல தான் இருந்திருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, மஞ்சுஷா மீரா எங்க போயிருக்காங்களோ அதே இடத்துக்கு தான் அனீஷும் போயிருக்கான்னு. நாகர்கோவில் போலீஸ் உதவியோட மஞ்சுஷா ஒரு ஹோட்டல் அறையில தங்கியிருக்காங்கன்ற தகவலும் கேரளா போலீஸ்க்கு கிடைக்குது. மஞ்சுஷா அந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க தங்கியிருக்க ரூமுக்கும் போறாங்க. அந்த ரூம்ல மஞ்சுஷாவும் அனீஷும் இருந்திருக்காங்க. ஆனா மீரா அவங்க கூட இல்ல. ரெண்டு பேரையும் கைது செஞ்சு கேரளாவுக்கு கூட்டிட்டு வந்து விசாரணையும் தொடங்குறாங்க. விசாரணையில மஞ்சுஷா போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்கானா, ஜூன் 10, 2019 அன்னைக்கு மீரா மஞ்சுஷா கிட்ட எப்போ நம்ம அப்பா கூட ஒன்னா சேர்ந்து வாழ போறோம்னு கேட்டிருக்கா. அப்போ மஞ்சுஷா மீரா மேல கோவப்பட்டு பயங்கரமா திட்டி அடிச்சிருக்காங்க. அவளோட அம்மா திட்டினதுனால மீரா தன்னோட உயிரை மாற்றிட்டதா மஞ்சுஷா போலீஸ் கிட்ட விசாரணையில சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்து போயிடுச்சு. அப்போ முதல்ல நீங்க என்ன செஞ்சிருக்கணும், போலீஸான எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணிருக்கணும். இப்போ மீராவோட உடல் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு மஞ்சுஷா அவங்களோட பொண்ணு மீரா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பயந்து போயிட்டதாவும், அவங்களோட கணவர் ராஜேந்திரும் மத்த சொந்தங்களும் மீரா தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிட்டான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு, எல்லாரும் தான் மேலதான் சந்தேகப்படுவாங்கன்னு பயந்து அனீஷ் கிட்ட மீராவோட உடலை மறைக்க உதவி கேட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அனீஷ் மஞ்சுஷாவோட வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான போட்டிருக்காங்க. அனீஷோட வீட்டுல பயன்பாட்டுல இல்லாத ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றதுனால அனீஷ் மீராவோட உடலை அந்த கிணத்துக்குள்ள போட்டுடலான்னு சொல்லிருக்கான். இந்த ஐடியா மஞ்சுஷாவுக்கும் ஓகேவா இருந்ததுனால அனீஷ் மஞ்சுஷா ரெண்டு பேரும் சேர்ந்து மீராவோட உடலை எடுத்துக்கிட்டு அனீஷோட வீட்டுக்கு போயிட்டு பயன்பாட்டுல இல்லாத அந்த கிணத்துக்குள்ள மீராவோட உடலை தூக்கி வீசிருக்காங்க. மஞ்சுஷா இந்த தகவலை சொன்னதும் மீராவோட உடலை மீட்கிறதுக்காக போலீஸ் சம்பவ இடத்துக்கும் போய் பாக்குறாங்க. கிணத்துக்குள்ள மீராவோட உடல் மிதக்கவே இல்ல. அத பார்த்ததும் போலீஸ் மஞ்சுஷா கிட்ட மீராவோட உடலை இந்த கிணத்துக்குள்ளதான் போட்டதா சொன்னீங்க, ஆனா உடல் மிதக்கவே இல்லைன்னு கேட்டதுக்கு உடலை தண்ணில போட்டா மேல மிதந்து வரும்னு எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால உடல் மேல வந்துட கூடாதுன்னு மீராவோட உடல் முழுக்க செங்கலை கட்டி கிணத்துக்குள்ள தூக்கி வீசினதா மஞ்சுஷா போலீஸ் கிட்டையும் சொல்றாங்க. ஆட்கள் மூலியமா கிணத்துக்குள்ள மீராவோட உடலையும் தேடி பாக்குறாங்க. மஞ்சுஷா சொன்ன மாதிரியே செங்கல்லாம் கட்டப்பட்டு அழுகி போன நிலையில மீராவோட உடலை அந்த கிணத்துல இருந்து மீட்டெடுத்திருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு மீட்கப்பட்ட மீராவோட உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. பிரேத பரிசோதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ரிப்போர்ட்டும் கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்ல தான் பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயமே வெளியாச்சு. மீரா அவங்களாவே அவங்களோட உயிரை மாச்சுக்கல, அவங்களோட கழுத்தை யாரோ நெரிச்சுதான் கொலை பண்ணிருக்கணும்னு அந்த ரிப்போர்ட்லயும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே போலீஸ்க்கு அனீஷ் மஞ்சுஷா மேல சந்தேகம் இருந்தாலும் அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. மீரா கொலை செய்யப்பட்டிருப்பாங்கன்னு ரிப்போர்ட்லயே வந்ததுனால போலீஸ் அவங்க ஸ்டைல்ல ரெண்டு பேர்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. 2 நாள் போலீஸோட கடுமையான விசாரணைக்கு அப்புறம் மஞ்சுஷா மீராவுக்கு என்ன நடந்ததுன்னு உண்மையான தகவலையும் சொல்றா. அனீஷ் மஞ்சுஷா ரெண்டு பேருக்கும் பல நாட்களாவே தவறான உறவு இருந்துட்டு இருந்திருக்கு. மீரா ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அனீஷ் மஞ்சுஷாவோட வீட்டுக்கு வந்து அவங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருக்கான். மஞ்சுஷா அனீஷை விட 3 வயசு பெரியவ. அடிக்கடி அனீஷ் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு போறத மீராவும் நோட் பண்றா. எதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அனீஷ் நம்ம வீட்டுக்குள்ள போகணும், நம்ம அம்மா கூட சிரிச்சு பேசணும், இப்படி பலவிதமான சந்தேகங்கள் மீராக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்துலதான் மஞ்சுஷா ஒரு நாள் மீரா கிட்ட நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்றாங்க. அதோட நான் உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள நம்ம வீட்ல இருந்து 5 வீடு தள்ளி இருக்க வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க அனீஷ் தான் சொல்றா. மீராக்கு இந்த விஷயம் துளி கூட பிடிக்கல. அவளோட அம்மாவை எதிர்த்து எனக்கு அனீஷ சுத்தமா பிடிக்கல, அதோட அவன் எதுக்காக உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான், அடிக்கடி நம்ம வீட்டுக்கு எதுக்கு வரான்னு கேள்வி எழுப்பியிருக்கா. மீராவோட கேள்விக்கு மஞ்சுஷாவால பதில் சொல்ல முடியல. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒவ்வொரு நாளும் மீராவும் மஞ்சுஷாவும் சண்டை போட்டுக்கிட்டே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மஞ்சுஷா மீராவை அனீஷ கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் மீரா நம்ம 2 பேரும் அப்பா கூடவே போய் சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு மஞ்சுஷா கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கா. இதனால 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டைகள் நடக்கவும் ஆரம்பிக்குது. ஜூன் 10, 2019 அன்னைக்கு சாயந்தரம் அனீஷ் மஞ்சுஷாவை பாக்குறது
வாங்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த சமயம் மீரா பக்கத்துல இருந்த கடைக்கு போயிருந்திருக்காங்க. மீரா வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சதும் அனீஷ் மஞ்சுஷா கூட சந்தோஷமா இருக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கான். மஞ்சுஷா இப்போ வேண்டான்னு எவ்வளவோ சொல்லிருக்கா, ஆனா அவன் கேக்கல. 2 பேரும் ரூம்ல சந்தோஷமா இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறந்து 2 பேரும் வெளியே வரும்போது அங்க மீரா நின்னுட்டு இருந்திருக்கா. மீரா அங்க இருக்கிறத பார்த்து 2 பேருமே ஷாக் ஆகிருக்காங்க. அதோட மீரா அவளோட அம்மா கிட்ட, நீ அவன் கூட தவறான தொடர்புல இருக்க, அவன் கூடவே எனக்கு திருமணம் செஞ்சு வைக்க பாக்குறியான்னு பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கா. அதோட நான் இனிமேல் உன் கூட இருக்கவே மாட்டேன், நான் என்னோட அப்பா ராஜேந்தர் கிட்டயே போறேன்னு சொல்லிட்டு மீரா அந்த வீட்டை விட்டு போக முயற்சி பண்ணிருக்கா. அப்போ அனீஷ் மஞ்சுஷா 2 பேரும் மீராவை தடுத்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதோட அவளோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் மீராவோட உடலை மறைக்க பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி பிளான் பண்ணும்போதுதான் அனீஷோட வீட்டுல பயன்பாட்டுல இல்லாத அந்த கிணத்துக்குள்ள உடலை வீசணும்னு முடிவு செஞ்சு ராத்திரி 10 மணி சமயத்துல அந்த கிணத்துக்குள்ள மீராவோட உடலையும் தூக்கி வீசிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மஞ்சுஷா ராஜேந்திருக்கு கால் பண்ணி, மீராவுக்கும் எனக்கும் பயங்கரமான சண்டை, அவ திருப்பூருக்கு தான் போயிருக்கணும், நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நேரா நாகர்கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. போலீஸ் இவங்க 2 பேரோட லொகேஷனை ட்ராக் செஞ்சு நாகர்கோவில்ல தங்கியிருந்த இவங்களை கைது செஞ்சு கூட்டிட்டு வந்தாங்க. மஞ்சுஷா போலீஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் இவங்க மேல கொலை வழக்கையும் ஃபைல் பண்றாங்க. இந்த வேலை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது மீராவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வருது. மீராவை கிணத்துக்குள்ள வீசினதுக்கு அப்புறம் அவங்க அதுல இருக்க தண்ணிய மிழுங்கி இருக்கிறதா ரிப்போர்ட்லயும் வந்திருக்கு. அப்படின்னா மீரா கிணத்துக்குள்ள வீசினதுக்கு அப்புறமும் உயிரோட தான் இருந்திருக்கா. இந்த தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் போலீஸ் தரப்புல மஞ்சுஷா கிட்ட, மீராவை நீங்க கிணத்துல தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அவ உயிரோட இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. மஞ்சுஷா சொன்ன பதில் போலீஸுக்கே அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஏன்னா அனீஷ் மஞ்சுஷா 2 பேரும் மீராவோட உடலை கிணத்துக்கிட்ட தூக்கிட்டு போகும்போது மீராவோட உடல் அசைச்சதை இவங்க கவனிச்சிருக்காங்க. இப்போ மீராவை காப்பாத்தினா கண்டிப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜேந்தர் கிட்டயும் இல்ல மத்த யார்கிட்டயாவது சொல்லிடுவான்னு நினைச்சு 2 பேரும் மீராவை காப்பாத்தாம உயிரோட அவளை கிணத்துக்குள்ள தூக்கி வீசிருக்காங்க. தன்னோட ஆசைக்காக தான் மகளோட உயிரையே எடுத்திருக்கா இந்த அம்மா. மீராவை கொலை பண்ண வழக்குல அனீஷ் மஞ்சுஷா 2 பேரும் ஜெயில கம்பி நிட்டு இருக்காங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.